வணக்கம். இது தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பிஇஓ தேர்வுக்கான குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கற்பித்தல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிஇஓ டெஸ்ட் 16 அக்டோபர் 2022 ஆஃப்டர்நூனில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மற்றும் ஆன்சர் 30 உளவியல் கேள்விகள் மற்றும் பதில்கள் பார்ட் 10. கொஸ்டின் நம்பர் 1. கட்டமைப்பு உருவாக்கம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவானது? கட்டமைப்பு உருவாக்கம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவானது? ஆன்சர் ரஷ்யா. ரஷ்ய மொழியிலிருந்து தான் கட்டமைப்பு உருவாக்கம் என்ற சொல் உருவானது. கொஸ்டின் நம்பர் 2. எது மனம் சார்ந்த ஸ்கீமா? எது மனம் சார்ந்த ஸ்கீமா? ஆன்சர் தீர்வு காணல். தீர்வு காணல் தான் மனம் சார்ந்த ஸ்கீமா. கொஸ்டின் நம்பர் 3. ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளி நிலையில் கற்கும் 4 அடிப்படை செயல்கள் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளில் அடைவு பெற உதவுவது எவ்வகை கற்றல்? ஆன்சர் உட்காட்சி வழி கற்றல். கொஸ்டின் 4. கற்றல் என்பது என்ன? ஆன்சர் நடத்தையில் ஏற்படும் மாற்றம், தேவை மற்றும் குறிக்கோள் உடையது. கற்றல் என்பது நடத்தையில் ஏற்படும் மாற்றம், தேவை மற்றும் குறிக்கோள் உடையது. கொஸ்டின் 5. சோமு தன் முதல் வகுப்பில் எழுத்துக்களை சரியாக அறிந்து கொண்டதன் மூலம் 5ஆம் வகுப்பில் அவனால் சரளமாக படிக்க முடிகிறது. இத்தகைய கற்றல் வகைக்கு பெயர் என்ன? ஆன்சர் பொருள் உணர்ந்து கற்றல். கொஸ்டின் 6. ஒரு மாணவனின் சிந்தனை திறன் மேம்பட காரணம் என்ன? ஆன்சர் குறியீடுகளை கற்பித்தல். ஒரு மாணவனின் சிந்தனை திறன் மேம்பட காரணம் குறியீடுகளை கற்பித்தல். கொஸ்டின் நம்பர் 7. வானொலியிலிருந்து வரும் இசை, தெருவில் சிலர் பேசும் சத்தம் போன்றவை எத்தகைய கவன பண்பிற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் தேர்ந்தெடுக்கும் கவனம். வானொலியிலிருந்து வரும் இசை, தெருவில் சிலர் பேசும் சத்தம் போன்றவை எத்தகைய கவன பண்பிற்கு எடுத்துக்காட்டு? தேர்ந்தெடுக்கும் கவனம். கொஸ்டின் நம்பர் 8. வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனையில் இடம்பெறும் சொற்சோதனையின் எண்ணிக்கை என்ன? வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனையில் இடம்பெறும் சொற்சோதனையில் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் 6. அடுத்து கொஸ்டின் 9. எது தவறான இணை ஆகும்? ஆன்சர் பருப்பொருள் நிலை அனிமிசம். சரியான இணை புலனியக்க நிலை தொடர் நடத்தை மாற்றம், செயலுக்கு முற்பட்ட நிலை தன்மய நிலை, கருத்தியல் நிலை முடிவெடுக்கும் திறன். இந்த 3 சரியான இணை ஆகும். அடுத்து கொஸ்டின் 10. மாணவர்கள் வகுப்பறையில் சுவரில் தொங்கும் விளக்கப்படங்கள், ஆசிரியர் செயல்பாடுகள் மற்றும் தனக்கு முன் அமர்ந்துள்ள மாணவர்களின் செயல்பாடுகளை கவனிப்பதுடன் கரும்பலகையில் உள்ள விவரங்களையும் கவனிப்பது எத்தகைய பண்பிற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது கவனம் செலுத்துவது. அடுத்து கொஸ்டின் 11. தாஸ்டனின் கருத்துப்படி நுண்ணறிவு என்பது என்ன? ஆன்சர் 7 வகையான அடிப்படை
மனத்திறன்களால் ஆனது ஆகும். ஆன்சர் 7 வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனது ஆகும். அடுத்து கொஸ்டின் 12. நட்பை நிர்ணயிக்காத காரணி என்ன? நட்பை நிர்ணயிக்காத காரணி என்ன? ஆன்சர் வயது. ஆன்சர் வயது. வயது நட்பை நிர்ணயிக்காத காரணி ஆகும். அடுத்து கொஸ்டின் 13. மேம்பட்ட முதிர்ச்சியை பெற மனிதரிடம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எதனோடு இணைந்த செயல்பாடாக அமைகிறது? மேம்பட்ட முதிர்ச்சியை பெற மனிதரிடம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எதனோடு இணைந்த செயல்பாடாக அமைகிறது? ஆன்சர் கற்றல். ஆன்சர் கற்றல். அடுத்து கொஸ்டின் 14. குழந்தையினுடைய கலாச்சார வாழ்க்கை சூழ்நிலை அறியாது அதனுடைய இயல்பான வளர்ச்சியை புரிந்து கொள்வது இயலாது. இந்த கூற்றை கூறியவர் யார்? ஆன்சர் எரிக்சன். ஆன்சர் எரிக்சன். கொஸ்டின் 15. பள்ளி முன்பருவ ஆரம்பத்தில் பிறர் நிலையில் இருந்து தன்னை அறியும் பண்பு பொதுநல பண்பை அதிகமாக ஊக்குவிக்கிறது. இதில் இருந்து தாங்கள் அறிவது யாது? ஆன்சர் தனக்கென எவ்வித வெகுமானத்தை எதிர்பாராது பிறருக்கு நன்மை பயக்கும் செயலில் ஈடுபடுதல். அடுத்து கொஸ்டின் 16. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் கருத்தியல் நிலை 13 வயதிற்கு மேல். கருத்தியல் நிலை 13 வயதிற்கு மேல். சரியான இணை செயலுக்கு முற்பட்ட நிலை 2 to 7 ஆண்டுகள். புலனியக்க நிலை 0 to 2 ஆண்டுகள். பருப்பொருள் நிலை 7 to 11 ஆண்டுகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. எது தலைகீழ் கற்பித்தலுக்கு தொடர்புடைய கோட்பாடு? எது தலைகீழ் கற்பித்தலுக்கு தொடர்புடைய கோட்பாடு? ஆன்சர் வைகாட்ஸ்கி கோட்பாடு. ஆன்சர் வைகாட்ஸ்கி கோட்பாடு. அடுத்து கொஸ்டின் 18. ரகு எப்பொழுதும் சாலை விதிகளை பின்பற்றுவார். இதிலிருந்து ரகுவை பற்றி நீ அறிவது யாது? ரகு எப்பொழுதும் சாலை விதியை பின்பற்றுவார். இதிலிருந்து ரகுவை பற்றி நீங்கள் அறிவது யாது? ஆன்சர் விதிகளுக்கு கீழ்ப்படிதல். ஆன்சர் விதிகளுக்கு கீழ்ப்படிதல். அடுத்து கொஸ்டின் 19. பாம்பை கண்டபொழுது ரவி வேகமாக ஓடி தப்பினான். இந்த அவசர காலத்தில் அவனுக்கு உதவிய ஹார்மோன் என்ன? பாம்பை கண்டபொழுது ரவி வேகமாக ஓடி தப்பினான். இந்த அவசர காலத்தில் அவனுக்கு உதவிய ஹார்மோன் ஆன்சர் அட்ரினலின். ஆன்சர் அட்ரினலின் ஹார்மோன். அடுத்து கொஸ்டின் 20. தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையையும் புரிந்து கொள்ளும் மனத்திறனை என்ன என்கிறோம்? தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையையும் புரிந்து கொள்ளும் மனத்திறனை என்ன என்கிறோம்? அறிதல். ஆன்சர் அறிதல் திறன் என்கிறோம். அடுத்து கொஸ்டின் 21. கீழ்கண்டவற்றுள் மாணவர்களிடம் பாட புத்தகம் மற்றும் விரிவுரை மூலம் புகுத்த முடியாதது எது? மாணவர்களிடம் பாட புத்தகம் மற்றும் விரிவுரை மூலம் புகுத்த முடியாதது எது? ஆன்சர் ஒழுக்கக் கல்வி. ஆன்சர் ஒழுக்கக் கல்வி. புகுத்த இயலக்கூடிய கல்வி, புகுத்த இயலும் கல்வி, முறையான கல்வி, அறிவியல் கல்வி மற்றும் முறைசாரா கல்வி. இந்த மூன்றையும் கல்வியால் புகுத்த இயலும்.
ஒழுக்க கல்வி புகுத்த இயலாது. அடுத்து கொஸ்டின் 22. சரியான கூற்றை கண்டறிதல். கூற்று 1. குடும்பம் முதன்மை குழுவிற்கு ஒரு உதாரணமாகும். கூற்று 1. குடும்பம் முதன்மை குழுவிற்கு ஒரு உதாரணமாகும். கூற்று 2. குடும்பம் ஒரு சமூக அலகாக நெருக்கமானதாகவும் இணக்கமானதாகவும் உள்ளது. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. அடுத்து கொஸ்டின் 23. கல்வி உளவியல் பற்றிய அறிவானது கற்பவர்களுக்கு எதற்கு உதவுகிறது? கல்வி உளவியல் பற்றிய அறிவானது கற்பவர்களுக்கு எதற்கு உதவுகிறது? ஆன்சர் தன்னை பற்றிய அறிய உதவுகிறது. ஆன்சர் தன்னை பற்றி அறிய உதவுகிறது. அடுத்து கொஸ்டின் 24. கற்றல் மைய அணுகுமுறையில் கற்பவரின் பணிகளாக கூறப்படுவது எது? கற்றல் மைய அணுகுமுறையில் கற்பவரின் பணிகளாக கூறப்படுவது ஆன்சர் மதிப்பீட்டாளர், இடைவினை ஆற்றுபவர் மற்றும் விமர்சகர். ஆன்சர் மதிப்பீட்டாளர், இடைவினை ஆற்றுபவர் மற்றும் விமர்சகர். அடுத்து கொஸ்டின் 25. தொடக்கநிலை பள்ளி குழந்தை தனது சக மாணவனை ஆற்றுப்படுத்த முயற்சித்து தோல்வியுற்றதினால் அது அவனுடைய பதட்டத்தை அதிகரித்தது. இது எதை குறிக்கிறது? ஆன்சர் பிறர் நிலையில் இருந்து தன்னை அறிதல் மற்றும் பரிவு பாராட்ட வழி நடத்துவதில்லை. ஆன்சர் பிறர் நிலையில் இருந்து தன்னை அறிதல் மற்றும் பரிவு பாராட்ட வழி நடத்துவதில்லை. அடுத்து கொஸ்டின் 26. சிறந்த கற்பித்தலின் பண்புகளுக்கு பொருந்தாதது எது? சிறந்த கற்பித்தலின் பண்புகளுக்கு பொருந்தாதது எது? பொருந்தாதது ஆன்சர் தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் ஆசிரியருக்கும் இடையேயான நட்புறவு. தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் ஆசிரியருக்கும் இடையேயான நட்புறவு. இது பொருந்தாத பண்பு ஆகும். பொருந்தும் பண்புகள். 1. கற்றலுக்கு தன்னைத்தானே ஊக்குவித்தல். கற்றலுக்கு தன்னைத்தானே ஊக்குவித்தல். 2. குறிப்பிட்ட தகவலை மையப்படுத்துதல். குறிப்பிட்ட தகவலை மையப்படுத்துதல். 3. மனவெழுச்சி நிலைத்தன்மை. 3. மனவெழுச்சி நிலைத்தன்மை. இந்த 3ம் தான் சிறந்த கற்பித்தலின் பண்புகளுக்கு பொருந்தும். அடுத்து கொஸ்டின் 27. சிறந்த பள்ளியின் பண்பை உணர்த்துவது எது? சிறந்த பள்ளியின் பண்பை உணர்த்துவது எது? ஆன்சர் தனிப்பட்ட முறையில் கற்றல். ஆன்சர் தனிப்பட்ட முறையில் கற்றல் ஆகும். அடுத்து கொஸ்டின் 28. பள்ளி இலக்கிய நிகழ்வுகளில் மாணவர்களை பங்கேற்க ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களுக்கு எதை ஏற்படுத்தலாம்? பள்ளி இலக்கிய நிகழ்வுகளில் மாணவர்களை பங்கேற்க ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களுக்கு எதை ஏற்படுத்தலாம்? ஆன்சர் தன்னம்பிக்கையை மேம்படுத்தலாம், கற்றலின் ஆர்வத்தை ஏற்படுத்தலாம் மற்றும் தன் மதிப்பை உயர்த்தலாம். அதாவது தன்னம்பிக்கையை மேம்படுத்தலாம், கற்றலில் ஆர்வத்தை மேம்படுத்தலாம் மற்றும் தன் மதிப்பை உயர்த்தலாம். அடுத்து கொஸ்டின் 29. செயல்திட்ட முறையின் படிநிலைகளின் சரியான வரிசை என்ன? செயல்திட்ட முறையின் படிநிலைகளின் சரியான வரிசை ஆன்சர் 1. சூழலை அளித்தல், சூழலை வழங்குதல். 2. செயல் திட்டத்தை தேர்ந்தெடுத்ததற்கான நோக்கம்.
2 செயல் திட்டத்தை தேர்ந்தெடுத்ததற்கான நோக்கம். 3 செயல் திட்டத்தை திட்டமிடுதல். 3 செயல் திட்டத்தை திட்டமிடுதல். 4 செயல் திட்டத்தை செயல்படுத்துதல். 4 செயல் திட்டத்தை செயல்படுத்துதல். 5 செயல் திட்டத்தை மதிப்பிடுதல். 5 செயல் திட்டத்தை மதிப்பிடுதல். 6 செயல் திட்டத்தை பதிவு செய்தல். 6 செயல் திட்டத்தை பதிவு செய்தல். வணக்கம் நண்பர்களே, அனைத்து அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தினமும் புதிய வீடியோக்களாக பெற நமது யூடியூப் சேனலான ஆல் ஃபார் ஆல் பை ஆல் 20ஐ ஆதரிக்கவும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் அன்புக்கும் ஆதரவிற்கும் நன்றி. உங்கள் ஆதரவு என்னை மென்மேலும் கண்டென்ட்டை உருவாக்க தூண்டும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.